ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முடிஞ்சிருச்சுங்க, எழுந்துட்டீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தமா? நீங்க எங்கெங்கிருந்து பார்க்கிறீர்களோ, எந்த தேசத்திலே, எந்தெந்த நேரங்களிலே நீங்கள் கேட்டு வசனத்தினாலே எப்படி ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுகிறீர்கள் என்பதை எப்போதுக்கப்போது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாய் தெரியப்படுத்திக் கொண்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் இல்லாவிட்டாலும் அப்பப்போ ஆண்டவரை துதிக்கவும், உங்களுக்காக ஆண்டவரத்தில் இன்னும் அதிகமாய் ஜெபித்து தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வர நீங்க எங்களுக்கு எவ்வளவோ உற்சாகப்படுத்தினர்களா இருப்பீர்கள். வாங்க ஒரு சிறிய ஜெபத்தோடு இன்றைய வசனத்தை தியானிப்போம், ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்று அல்லவா? இன்னொரு ஊற்று எங்களுக்கு இன்றைக்கு தந்தருளும். உம் வார்த்தைகளை நேசிப்பதற்கு உம்முடைய வார்த்தைகள் என்றைக்கும் இருக்கும் என்று விசுவாசித்து தியானிக்கும்படியாக உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வறண்ட நிலமும் மகிழ்ந்திடும், வனாந்திரமும் செழித்திடும். தேவனே இவையெல்லாம் செய்பவர், கர்த்தரின் மகிமையை காணுங்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? மனம் திரும்பி இருக்கிறீர்களா? இந்த கேள்வி இன்றைக்கு அதிகம் கேட்கப்படுவதில்லை. நல்லா இருக்கீங்களா என்பது அல்லது இந்த உலக சம்பந்தமான காரியங்களோடு வாழ்த்துவதும், அல்லது வெறுமனே பிரைஸ் தி லார்ட், மாரநாதா, ஷாலோம் என்பதோ பழகிவிட்டது. ஆனால் நாம் ஒருவரையொருவர் எச்சரிக்க வேண்டும். நம்முடைய நிலையை நாம் உணரும்படிக்கு இன்னொருவருக்கு நாம அவர்கள் தேவைகளை அறிந்தவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாம தேவ பிள்ளைகளாக ஒன்று கூடும்போது, சேர்ந்து வரும்போது ஒருவரையொருவர் உற்சாகப்படுத்த வேண்டும். பேதுரு ஆண்டவருக்கு இஷ்டமான சீஷன். எல்லாருமே இஷ்டம்தாங்க. பேதுரு அதிக இஷ்டம் என்றால் அதிக பலவீனனாகவே. நம்ம யாராவது அதிகமா நேசிக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் மேபி நாம ரொம்பவும் பலவீனர்கள் என்று, நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் என்று, அதிகமா நம்ம உணர்ச்சி வயப்படுவோம் என்று, அதிகமா நம்ம சோர்ந்து போவோம் என்று அதிகமாய் நேசிப்பார்கள் நம்ம பெற்றோர் கூட மற்றவர்களை பார்க்கணும். அதனால நீங்க ரொம்ப விசேஷித்தவங்க நினைச்சா அது அறியாமை. பேதுரு ரொம்பவும் துடுக்கானவன், அவசரப்படுபவன். ஆனால் எவ்வளவு உறுதியானான் என்றால், தேவனுக்குள்ளே அவர் பலப்பட்டார். வசனத்தை கேட்டபோது அவருடைய கல்லான இருதயம் உடைந்து போனது. அவர் படவிலேறி உட்கார்ந்து பிரசங்கித்து முடித்த போது, ஆழத்துக்குள்ளே கொண்டு போ, வலை வீசென்று சொன்ன போது, பேதுரு வலை போட்டு அற்புதத்தை பார்த்தான். நான் பாவியான மனிதனை விட்டு போங்கள் ஐயா, உம்மை தொடுவதற்கும் உம்மை பார்ப்பதற்கும் எனக்கு யோக்கியதை இல்லை என்று மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் அவரை மன்னித்தார். இனி நீ மனிதர்களை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். அது போலவே பேதுரு பெரிய சாட்சியாக நின்றார். ஆனால் எண்ட் ஆஃப் த என்ன சொல்லுவாங்க, ட்ரைனிங்ல 3.5 வருஷம் பிறகு ஆண்டவர் சிலுவைக்கு போகும் முன்பு, பேதுரு, உனக்காக நான் ஜெபிக்கிறேன், இன்னும் உனக்குள் பலவீனங்கள் இருக்கிறது. நீ சேவல் கூவும் முன்பு 3 முறை என்னை மறுதலிப்பா என்று உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்ற போது, இல்லவே இல்லை, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் எவ்வளவு பெரிய பக்தனோ, எவ்வளவு பெரிய விசுவாசி என்பது போல் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சோதனையின் நேரத்தில் பிடித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்ன வார்த்தை கேட்கவில்லை. அவர் தூங்கிவிட்டார். ஆகவே மறுதலித்தார். ஆனால் ஆண்டவருடைய பார்வை அவர் மீது விழுந்த போது மனஸ்தாபப்பட்டு வெளியே சென்று மனம் கசந்து அழுதாருங்க. பாருங்க, நம்ம தவறு செய்கிற விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த தவறுகளுக்காக மனஸ்தாபப்படுகிறோமா? எஸ், நமக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் நிமித்தம், நமக்கு இருக்கின்ற அந்த சூழ்நிலைகளின் நிமித்தம், நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், நம்முடைய ஜெபயின்மை நிமித்தம் அநேக முறை சோதனையில விழுந்து போகிறோம். விழுந்த பிறகு நான் தவறு செய்துவிட்டேன் என்று அழுது கொண்டு உட்காருவதோ, அல்லது இனி நான் எழுந்திருக்க முடியாது என்று சோர்ந்து போவதோ சரியானது கிடையாதுங்க. நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தா என்று அறிந்து மனந்திரும் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னொரு முறை மனஸ்தாபப்படு. உன் தவறை அறிக்கையிட்டால், உன் பலவீனங்களை அறிக்கையிட்டால், இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தாலே நம்மை கழுவுவார். நமக்கு புதிய பலனை, புதிய மன்னிப்பை தருவார். நம்மை அவருடைய திட்டத்தின்படியாக பயன்படுத்திக் கொள்வார்.
அப்படி பயன்படுத்திய பேதுரு எழுதிய 1 நிருபம் 2 அதிகாரத்தில் கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், என் ஆண்டவர் தயவு காண்பித்தார், என்னை நேசித்தார், என்னை அவர் மன்னித்தார். நான் எத்தனை விதத்தில் அவரை வேதனைப்படுத்தினாலும், எவ்வளவு முறை நான் பாவம் செய்தாலும், நான் பாவங்களுக்காக மனஸ்தாபப்படும்போது அவருடைய தயவினாலே, கிருபையினால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறவர்கள் சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து மனம் திரும்புதல் எனும் போது பெயர் மாற்றுவதோ மதம் மாறுவதோ கிடையாது. சடங்கு சாம்பிரதாயங்களை மாற்றிக்கொள்வதல்ல, மனது மாற வேண்டும். ஆண்டவர் உன் ஆழ் மனதை மாற்றுவார். ஆண்டவருடைய அன்பினாலே உன் இருதயம் நிரம்பும் போது, ஆண்டவர் தயவை நீர் உணரும் போது, துர்குணத்தையும், கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமையும், புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலை, நீங்கள் ரட்சிப்பின் விஷயத்திலே வளரும்படி அந்த ஞான பாலை வாஞ்சிக்கிறவர்களா இருங்கள். எந்த பாலு? புதிதாய் ரட்சிக்கப்பட்ட பிறகு புதிதா ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை என்ன கேட்கும்? தங்கத்துல நகையை கேட்குமா அல்லது சில்க் டிரெஸ் கேட்குமா? அந்த குழந்தைக்கு ஏதாவது அறுசுவை உணவு அது விரும்புமா? அந்த பிறந்த குழந்தை பாலை வாஞ்சிக்கும். பாலே போதும். அந்த சுத்தமான தாயின் பால் அந்த குழந்தைக்கு கொஞ்சம் குடிச்ச உடனே திருப்தியை உண்டாக்கும், பலத்தை கொடுக்கும். தாயின் பாலை குடித்து வளர்ந்தவர்களாம் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குமா. பெரியவர்கள் ஆனாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார்கள். ரெசிஸ்டன்ஸ் நல்லா இருக்கும். சின்ன சின்ன நோய்கள் உங்களுக்கு வராது. இந்த பாக்கெட் பாலும் டப்பா பாலும் கொடுத்து பிள்ளைகளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறாங்க. சுத்தமான தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்கள் விசுவாசத்திலே விருத்தி அடைவார்கள். எப்படி கலப்படமான பாலும் டப்பா பாலும் வந்ததோ அதுபோல கம்ப்யூட்டர் மெசேஜஸ், கலப்படமான பிரசங்கங்களும், காதுகளுக்கு இனிமையான பிரசங்கங்களும் அதிகமாகி விட்டது. நீங்கள் அப்படிப்பட்ட போதனைகளை, அப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை அது ஒரு வினோதமான, ஆச்சரியமான, மகா அற்புதம் என்று நினைத்து எமோஷனல் ரிலீஜியன்ல நீங்க இருக்கும்பொழுது உங்க ஆழ்மனதுக்கு பலன் கிடைக்காது. சுத்தமான வசனம் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் ஆழ்மனதிலிருந்து மாற்றம் வர வேண்டும். நீங்கள் உங்களுக்கு நீங்க சாத்தானை ஜெயிக்கிற நிலைக்கு வளர வேண்டும். சோதனையை ஜெயிக்கிற பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசை எப்படி எதிர்க்க முடியும், சோதனை எப்படி ஜெயிக்க முடியும் என்றால், தேவனுடைய வசனம் என்னும் பாலை வாஞ்சிக்கும் போது அந்த வசனத்தின் பலன், பாலாக இருக்கிற வசனம் நமக்கு பட்டயமாக இருக்கும். ஆகவே பிசாசை நாம எதிர்க்க முடியுங்க. அதனாலதான் நீங்கள் மனம் திரும்பினால் உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமாக காணப்படும் ஒரு விசேஷ தன்மை, தேவனுடைய வசனத்திற்காக உங்களுக்குள் ஒரு வாஞ்சை உண்டா இருக்கும். ஆசையோடு இருப்பீர்கள். வசனத்தை கேட்க வேண்டும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தை தியானிக்கணும், தேவன் என்ன சொல்லுவாரோ கேட்கணும், தேவ சித்தத்தை அறிய வேண்டும், தேவனுடைய ஆச்சரிய காரியங்களை அறிய வேண்டும் என்ற ஆசை இருக்கும். நீங்க அனுதின தியானம் கேட்க வரும்போது அப்படிப்பட்ட ஆசையோடு வருகிறீர்களா? யாரோ ஒரு பாஸ்டர் பேசுகிறார் என்று உட்கார்ந்து கேட்டால் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. எந்த தேவ ஊழியனை கொண்டு தேவன் பேசினாலும் என்னோடு தேவன் பேசுகிறாரா என்பதை நீங்க கவனிச்சு அதை நீங்க விசுவாசத்தோடு நீங்க கேட்டால், உங்களுக்கு நீங்களே முழங்கால் இருந்து செபித்து தேவ வசனத்தை வாசித்து தியானித்தால் நீங்க ஆவிக்குரிய விதத்திலே வளருவீங்க, பலப்படுவீர்கள், விசுவாச வீரனாக மாறுவீர்கள். புதிதாய் பிறந்தவர்களுக்கு வேண்டியது ஆர்ப்பாட்டங்கள், அட்டகாசங்கள் அல்லங்க. இசை நிகழ்ச்சிகளும் பாடல்களும் ஓரம் வைங்க. முழங்கால் ஜெபம், கண்ணீரின் ஜெபம், உடைந்து நொறுங்கிய இருதயம் கொண்டு வசனத்தை இருதயத்திலே பொருத்தி கொண்டு வசனத்தின்படியாக நடத்தையை மாற்றிக்கொண்டு வசனத்திற்காக ஏங்க வேண்டும். ஒரு சிறு பிள்ளை பிறந்தவுடனே அது அழுவும். எதற்காக? ஆட்டோமேட்டிக்கா அந்த பிள்ளைக்கு ஒரு பாலுக்கான பசி அந்த பிள்ளையை அழும்படியாக செய்யும்.
நீ ரட்சிக்கப்பட்ட நபரானால் உனக்கு வசனத்தின் மீது அவ்வளவு இஷ்டம் இருக்கும், வசனத்தின் மீது அவ்வளவு வாஞ்சை இருக்கும். வசனம் வாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சை இல்லை, தேவ செய்தியை கேட்க எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லுவீர்கள். ஆனால் உன் மனது இன்னும் மாறவில்லை என்று அர்த்தம். நீ மனம் திரும்புதல் அடையவில்லை என்று அர்த்தம். உன்னுடைய மனம் திரும்புதல் என்பது மாம்சத்திற்குரிய வெறுமனே உணர்ச்சி வயப்பட்டதே தவிர ஆவிக்குரியதாக அது இல்லை என்று அர்த்தம். ஆரோக்கியமா இருக்கிற நபருக்கு பசி எடுக்குங்க. ஆரோக்கியமா இருக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரோக்கியமா இருக்கும்போது தேவனுடைய வசனத்தை நேசிப்பீர்கள். ஆரோக்கியம் போய்விட்டால், மந்தமா இருக்கும்போது பசி எடுக்காது, ஆப்பிடைட் இருக்காது. ஜுரம் வந்தவனுக்கு, நோய் வந்தவனுக்கு சாப்பாட்டின் மேல ஆசை இருக்காது. பாவ நோய் ஏதாவது உன்னை சோதித்துக் கொண்டிருந்தால் வசனத்துக்கு நீ தூரமாவாய், சபைக்கு நீ தூரமாகி விடுவாய். தேவனுடைய வசனம் என்றால் உனக்கு இஷ்டம் இருக்காது. பரீட்சித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டீர்களா? நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள வளர்கிறீங்களா? வசனத்தை நேசிக்கிறீர்களா? வசனத்திற்காக நீங்க வாஞ்சையோடு இருக்கிறீர்களா? வசனத்தை கேட்கும் போது இருதயத்துல பொருத்தி கொண்டு சந்தோஷிக்கிறீர்களா? மனஸ்தாபப்படுகிறீங்களா? விசுவாசத்துல பெருகுகிறீர்களா? எதுவும் இல்லாம நல்ல வசனத்தை கேட்டோம் என்று சொன்னால் அது போதாது, பிரயோஜனம் இருக்காது. வசனம் நம்மை தெளிவாக சகல சத்தியத்திலும் நடத்தும். நம்முடைய நிலையை நாம் உணரும்படி செய்கிறது. நம்முடைய ஆண்டவர் மேன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய வசனம் வெளிப்படும் போது வெளிச்சம் உண்டாகிறது. எது எது என்று இருளிலே எல்லாமே ஒரே போல இருக்கும். தேவனுடைய வசனம் என்னும் பாலை வாஞ்சிக்கிறவர்களாக இருங்கள். ஏனென்றால் ரட்சிப்பிலே வளரும்படியாக, ரட்சிப்பிலே நீங்கள் வளர வேண்டும். மனம் திரும்புவது என்பது ஒரு நொடியில அது நடந்து விடுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். முழு இருதயத்தோடு, ஆண்டவரே நான் பாவி, என்னை நீர் மன்னியும், எனக்காக நீர் சிலுவையிலே மரித்தீர் என்று விசுவாசத்தோடு நீங்க ஜெபித்தால் அடுத்த நொடியே நீங்க மன்னிக்கப்பட்ட நபராக ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். ஆனால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது பிரசவ வேதனைப்படும் தாய், பெற்ற பிறகு அந்த தாயின் பாரம் தீர்ந்து விட்டதா? அந்த பிள்ளை வேலை முடிந்து விட்டதா? அந்த பிள்ளை நாளுக்கு நாள் வளர வேண்டும். பாலோடு தொடங்கி ஏற்ற நேரத்தில் சத்துள்ள உணவை குழந்தைக்கு கொடுக்கிறோம். 6ஆம் மாதம் அன்னப்பிராசனம் செய்கின்றோம். நம்ம பலத்தை தரும் ஆகாரத்தை தர வேண்டும். நீங்க ரட்சிக்கப்பட்ட 6 மாதமானதா, 6 வருஷமானதா, இன்னும் பாலை குடித்துக் கொண்டிருக்கிறீங்களா? ஐயோ, பவுல் சொல்லுகிறார், நீங்க இந்நேரத்துக்கு போதகர்களா இருக்க வேண்டியது. நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைகளா இருக்கிறீர்கள். உங்களை இன்னும் பாலாலே போஷிக்க வேண்டியதா இருக்கிறது. சத்துள்ள உணவை தர முடியவில்லை. தேவனுடைய வசனத்தில் இருக்கும் முதன்மையான பாடங்கள் தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், சுகங்களை குறித்து, தேவனுடைய அன்பை குறித்து நாம கேட்கும் போது வாழ்நாள் முழுவதும் அதே அல்ல. கிறிஸ்துவுக்காக பாடுபடுவது, கிறிஸ்துவுக்காக தியாகம் செய்வது, சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவது என்பது ரொம்ப முக்கியமானது. ரட்சிக்கப்பட்டது ஒரு நாளில் முடிந்தது. ஆனால் ரட்சிப்பிலே வளருவதற்கு, கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றப்படுவதற்கு நம்முடைய வாழ்நாள் முழுவதும் போதுமோ இல்லையோ, தினம் 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 தேவனோடு நடக்கும்போது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது நாம மறுரூப அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவர் வரும்போது அவர் இருப்பதைப் போலவே அவரை பார்ப்போம். நாம் அவரை போலவே இருப்போம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் என்ன ஆவோமோ தெரியாது. ஆனால் ஆண்டவர் வரும்போது அவர் இருப்பது போலவே அவரை பார்ப்போம். அவரை போல நான் இருப்பேன் என்று யோவான் எழுதியபடி ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நம்ம வசனத்தினாலே பலப்பட்டு கொண்டு, திருத்திக் கொண்டு வசனத்தை நேசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பைபிள் என்றால் இஷ்டமா? பைபிள் வாசிப்பது உங்களுக்கு ஆனந்தமா? அல்லது சோசியல் மீடியாவுக்கு சென்று அங்கே அந்த குப்பையெல்லாம், உலகத்தில் இருக்கிற செய்திகளும் காரியங்களும், உலகத்தில் இருக்கிற கதைகளும், உலகத்தில் இருக்கிற ஜோக்ஸ், அவைகளில் நீங்க மகிழ்ந்து கொண்டிருந்தா உங்களுக்கு இன்னும் மனது மாறவில்லைங்க. உங்கள் மனது மாறும்போது உங்க பார்வையெல்லாம் ஆண்டவர் மீது இருக்கும். உங்கள் ஆசையெல்லாம் அவர் வசனத்துக்காக இருக்கும். அவருடைய வசனத்திற்காக நீங்க தவிப்பீர்கள். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம்? அவர் வசனத்தை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் இதோ லாக்டவுன்ல இருந்து இப்பொழுது வரை தேவனுடைய வசனத்தை கொடுக்கையிலே நான் கவனிக்கிறேன், சிலர் அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரைக்கும் அப்போ எவ்வளவு ஆவலோடு வசனத்தை கேட்டார்களோ, இப்பொழுதும் அதே ஆவலோடு பதில் கொடுத்து கொண்டு, லைவ் சாட்ல கமெண்ட் பண்ணிக்கொண்டு, நேர்ல வந்து பார்த்தா அவங்களுடைய முகத்திலேயே அவங்களுடைய வாஞ்சையும் அவங்களுடைய ஆவலும் காணப்படும். பாருங்க,
ஆனால் ஒரு சிலர் ஏதோ வந்து உட்காருகிறோம் என்பது போல, சர்ச்சுக்கு போகிறோம் என்பது போல, பைபிள் படிக்கணும்னு சொல்லிருக்கிறதுனால ஒரு அதிகாரம் வாசித்தோம், முடித்து விட்டோம் என்பது போல நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க இருதயம் தேவனோடு சரியாக இல்லை. உங்களுக்கு ஆழமான ரட்சிப்பின் அனுபவம் இல்லை என்று அர்த்தம். உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள், உங்களை நீங்களே பரீட்சித்து பாருங்க. உண்மையிலே நீங்க விசுவாசிகளா? உண்மையா நீங்க மனம் திரும்பி இருக்கிறீங்களா? உண்மையா நீங்க தேவனுடைய வார்த்தையை நேசித்து அந்த வார்த்தையை கேட்டு நடுங்குகிறீங்களா? யாருனுடைய வார்த்தையை கேட்டு நடுங்குவானோ அவனையே நான் நோக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறாருங்க. ஆண்டவர் உன் பக்கம் தன் பார்வையை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லி உன்னை நடத்த வேண்டும் என்றால் நீ அவருடைய வார்த்தைகளை வாஞ்சையோடு கேட்க நீ ஆயத்தமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் இன்றைக்கு தேவனை நேசிக்கிறார்கள், தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறார்கள், தேவனின் சாயலுக்கு மாற வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறாங்க. ஒரு நாளும் தேவனுடைய வசனத்தை நீங்களே தனிப்பட்ட விதத்துல வாசிங்க, தியானியுங்க. கேட்கின்ற வசனத்தை கேட்ட பிறகு தேவனின் சமூகத்தில் முழங்காலிட்டு ஜெபியுங்க. அந்த வசனத்தில் இருக்கிற சத்தியங்கள் நம்முடைய இருதயங்களை பற்றி கொள்ளும். அநேக முறை உங்களுக்கு நான் வசனம் சொல்லிய பிறகு நான் பலப்படுவது மாத்திரமல்ல, அதன் பிறகு மீண்டும் மீண்டும் அதே வசனத்தை தியானித்துக் கொண்டு மற்றும் அநேக விஷயங்களை என் இருதயத்துக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு அவசியமானபடி அவருடைய வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டு முன்னுக்கு போகிறேன். தேவனுடைய வசனம் ஜீவன் உள்ளது, நம் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறது. வசனத்தை கேளுங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள், வசனத்தின்படியாக வாழுங்கள். இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானியுங்கள். அப்பொழுது நீங்க செய்வதெல்லாம் பாய்க்கோங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறையப்பா ரட்சிக்கப்பட்டோம், மனம் திரும்பி இருக்கிறோம் என்று சொல்லுகிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அந்த அடையாளங்களை பார்க்கும்படியாக உம்மை நேசிக்கவும், உம்முடைய வசனத்தை நேசிக்கவும், உம்முடைய வசனத்தின்படியாக வாழ்வதற்கும் எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எங்கள் மூலம், எங்கள் வாழ்க்கையின் மூலம் உம்முடைய வசனங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருளுங்கப்பா. ஆழமான உறுதியான ரட்சிப்பு இல்லாதவர்கள், ரட்சிப்பை பெற்றிருந்தும் வளர்ச்சி இல்லாதவர்களாக இருக்கிறவர்களை இன்றைக்கு விசேஷமாக சந்திங்கப்பா. கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்கிற வாஞ்சையோடு வாழ்வதற்கு, நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கிறிஸ்துவை போல இருக்க உம்முடைய சமூகத்திலே முழங்கால் போட்டு ஜெபிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. டாக்டர் ஜே பால் யூடியூப் சேனல் லைக் பண்ண, ஷேர் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் இன்றைக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.